வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் வந்து வீடியோ போட்டு 1 வருஷம் ஆச்சு நண்பர்களே. என்னை வந்து கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலிஸுக்கு நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. லாஸ்ட்டாக எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஹாப்பியாக வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து நான் வந்து டியூக் 250 ஜென்ரேஷன் 3 வாங்கியிருக்கேன். ஸோ அதோட டெலிவரி வீடியோ தான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணது. ஸோ யாரும் பார்க்கலன்னா அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து கேடிஎம்மில் RC 200 யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது என் ஃப்ரெண்ட்ஸு, என் ஃபேமிலிஸுக்கு, என்னை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுற என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும் எனக்கும் அதுக்கு உண்டான ஒரு லவ் எப்படின்னு. ஏன்னா பேசிக்கலாகவே ஐ எம் பைக் லவர். ஸோ யாரும் பார்க்கல இந்த வீடியோ, நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே ஏகப்பட்ட வீடியோ இருக்குது, எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் எனக்கும் பைக்குக்கும் உண்டான லவ் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டியூக் 250க்கு வந்து நிறையா அக்சசரிஸ் வந்து நான் வாங்கி செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வீடியோவை வந்து அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பைக்கு டெலிவரி பண்ணதுக்கப்புறமே அக்சசரிஸ் வாங்கினது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் பிளேட்டுக்கு இந்த ஒரு கிளாம்பு வாங்கியிருக்கேன். இது எதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்னா, எல்லார் வண்டியிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோ ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டை மாட்டியிருப்பாங்க. இது லைட்டாக ஒரு ஸ்லைடோடு இருக்கும். ஸோ இங்கே அந்த கேப்பு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கேப்பு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. வண்டி டெலிவரி பண்ணும்போதே அந்த கேப்பு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. நான் வந்து சில வீடியோ, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு அதெல்லாம் பார்த்துட்டு இது நல்லா இருக்கே, இது வந்து லுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நம்பர் பிளேட் இப்படி இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்லாயிருக்கும், லுக்கும் நல்லாயிருக்கும், நமக்கு லுக்கும் வந்து ஸ்பாயில் ஆகாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், தெரியும் பாருங்கள், லுக்கு நமக்கு ஸ்பாயிலே ஆகாது, கரெக்டாக சென்டரில் இருக்கும். ஆனால் இதுவே நீங்கள் லைட்டாக இமேஜின் பண்ணி பாருங்கள், அதே மாதிரி மற்ற வண்டியிலலாம் வந்து இங்கே தான் வச்சுருப்பாங்க. இது ஒரு மாதிரி தூக்கலாக இருக்கும். இப்போ சைட்லேருந்து பாருங்களேன், இந்த ஒயரிங் மெயினாக இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு லுக்கு, ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னா இந்த ஒயரிங் இருக்குல்ல, இதில் இந்த கிரிப்பு மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, கேப்பு மாதிரி. இது வந்து மற்ற வண்டியில் இங்கே நம்பர் பிளேட்டு மாட்டியிருப்பாங்க, அதனால் இது ரெண்டும் அப்படியே தெரியும். அது ஒரு மாதிரி லுக்கு ஸ்பாயில் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரில, எனக்கு ஒரு மாதிரி லுக்கு ஸ்பாயில் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த கிளாம்பை வந்து அமேசானில் பார்த்துட்டு ஆர்டர் போட்டேன். 389 கிட்டே வந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நானே செட் பண்ணல, ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிட்டேன்னா தெளிவாக ஷோரூம்லேயே கொடுத்துட்டேன், சர்வீஸ் சென்டர்லேயே. நீங்களே அதை எனக்கு மாட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே வந்து மாட்டி கொடுத்துட்டாங்க. மாட்டினதோட அவுட்புட்டு தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது. லுக்கு நல்லாயிருக்கும், ஸ்பாயில் ஆகாது, எல்லாம் நல்லாயிருக்கும். என்னடா சீட்டு ஆரஞ்சு கலரில் போட்டிருக்க, வண்டி வரும்போதே அப்படியே வருது அப்படின்னு நீங்கள்லாம் டவுட்டாக யோசிக்கலாம். ஆனால் வந்து ஆரஞ்சு கலர்லாம் வரல, பிளாக் கலரில் தான். நான் வந்து அதை அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் சீட் என்னன்றதை பார்ப்போம். இல்லை, ஷோரூமில் எனக்கு சர்வீஸில் மாட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த கிளாம்ப் வந்து இப்போ வைப்ரேஷன் ஆகலை, பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு 100 இல்லை ஒரு 110 அந்த மாதிரி க்ரூஸ் பண்ணும்போது எதாவது வைப்ரேஷன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் வந்து அந்த ஃபீலு பண்ணவே இல்லை. எப்படி சொல்கிறது, நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பே பைக்கில் போகும்போது 130 அந்த மாதிரிலாம் க்ரூஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு வைப்ரேஷனும் தெரில, நல்லா தான் இருக்குது. இப்போயே நான் இவ்வளோ ஷேக் பண்ணுறேன், ஒன்றுமே ஆகலை. ஸோ அதனால் நல்ல ஃபிட்டிங்ஸாக தான் இருக்குது, நீங்கள் யாரும் பயப்பட வேணாம். அதான் நண்பர்களே, நீங்களே இந்த லுக்கு பார்த்துருப்பீங்க, அந்த நம்பர் பிளேட்டோட அந்த ஃப்ரேம் வந்து லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த கிளாம்பு வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசானில் தான் நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்னும் ஏகப்பட்ட அக்சசரிஸ்லாம் வாங்கி செட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவிலே லைட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னோடய டியூக் 50 மாடலு 390 இதெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அக்சசரிஸ் அடுத்தடுத்த வீடியோ வரும், அதனால் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம ட்ரிப்பு போகலான்னு இருக்கோம், அதனால தான் எல்லாமே வந்து பிளான் பண்ணி எல்லா அக்சசரிஸும் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.